மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பிப்ரவரி 26 சத்குருவுடன் நேரலையில் இணையுங்கள். சென்னையில் வீட்டு உரிமையாளர் உயிரிழந்த நிலையில் அதில் வாடகைக்கு குடியிருந்தவர்கள் பெயரில் வீட்டை மாற்றித் தருவதாக கூறி 8 லட்சம் ரூபாய் பெற்று மோசடி செய்ததாக போலி வழக்கறிஞரை போலீசார் தேடி வருகின்றனர். கீழ்ப்பாக்கத்தை சேர்ந்த பார்த்திபன் என்பவரது வீட்டில் அருண், ராஜேஷ், ராஜ்குமார், ரவீந்திரன் என 4 பேர் வாடகைக்கு குடியிருந்து வந்தனர். சில மாதங்களுக்கு முன்பு பார்த்திபன் உயிரிழந்த நிலையில் பக்கத்து வீட்டைச் சேர்ந்த பாலாஜி என்பவர் மூலம் வழக்கறிஞர் என கூறி அறிமுகமான ஹரித் என்பவர் வீட்டை 4 பெயரிலும் மாற்றித் தருவதாக கூறி தலா 2 லட்சம் ரூபாய் வீதம் 8 லட்சம் ரூபாய் பெற்றதாக கூறப்படுகிறது. மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பிப்ரவரி 26 சத்குருவுடன் நேரலையில் இணையுங்கள்.